நாடு இவனுங்க சொல்லுவாங்களே, இந்த திருட்டு பசங்க, எங்களுடைய நாடு அவ்வளோ அற்புதமா இருந்தது, பொன் இருந்தது, அது இருந்ததுன்னு பொய். ஒரு 2000-3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்துல எங்கேயும் இல்லை. பாத்தீங்களா? இந்த ஆளெல்லாம் எதால அடிக்கிறது, எதால என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னே தெரியல. பாரத நாட்டுல இருந்துகிட்டு பாரத நாட்டையே குறை சொல்றானே மனுஷனா இந்த ஆள்லாம். சோத்தை தான் திங்கிறாப்லையா, இல்ல வேற ஏதாவது திங்கிறாப்லையா, பீட்சா பர்கர் மாதிரி ஏதாவது திங்கிறாப்லையான்னு கேட்டேன். 2000-3000 ஆண்டுகளாக உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு அசிங்கமான கலாச்சாரம் இந்தியாவில் இருந்தான். என்னவா? பெண்களை மதிக்கிறது இல்லையா? அப்படியா? வேலுநாச்சியார், ஜான்சி ராணி, ஔவையார், இவங்களை பத்திலாம் ஏதாவது இவருக்கு தெரியுமா? இந்தியாவில் ஓடக்கூடிய நதிகளுக்கெல்லாம் பேர் தெரியுமா இவருக்கு? கங்கா, யமுனா, சரஸ்வதி, இதுதானே போயிட்டு இருக்கு. எதாவது நதிகளுக்கு வந்து பேர் வந்து விஜய், ரகு, சத்யேல், இல்லை சுந்தர், இது மாதிரி ஏதாவது பேர் வச்சுட்டு இருக்காங்களா? அப்போ பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்தியாவில் கொடுக்குறாங்க அப்படின்றது உலக நாடுகளுக்கே தெரியுதுங்க. உலக நாட்டில இருந்து இந்தியாவுக்கு எதற்காக வராங்க? சுற்றுலா எதற்காக வராங்க? நம்ம நாட்டோட பாரம்பரியம், கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. கலாச்சாரத்துக்கு, பாரம்பரியத்துக்கு ஒரு அடையாளம், அர்த்தம் கொடுத்தது நமது பாரத நாடு. அப்படி இருக்கும்போது இந்த ஆளுக்கு என்ன ஒரு காண்டு அப்படி தெரியுங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒருவனுக்கு ஒருத்தின் இருக்குல்ல, அத இவருக்கு பிடிக்கல, அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் இந்தியாவை இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறாரு. இப்படி பேசுற ஒருத்தர் இந்தியாவில் இருக்கணுமா? வெளிநாட்டுக்கு பஸ் பொட்டியெல்லாம் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதானே? ஒன்றும் இல்லைங்க. இவருக்கு இப்போ பாஜக இல்லாமல் காங்கிரஸ் இருந்தா இவருக்கு குழு குழுன்னு இருந்திருக்கும். ஏன்? காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த போது இந்தியாவுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டில இருந்து ஒரு பிரசிடென்ட் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்க வந்து பார்க்கக்கூடியது இந்த பாம்பு, இந்த மகுடி வச்சு ஊதுவாங்கல்ல, அந்த மாதிரி வித்தையெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அதனாலேயே உலக நாடுகள் மத்தியில இந்தியா அப்படின்னா ஒரு பாம்பாட்டி நாடுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை மாத்தி காட்டினது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். ஏன் எப்படி சொல்றேன்? சீன அதிபர் வந்திருந்தப்ப எங்க கொண்டுட்டு போனார் தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்தாரு, மகாபலிபுரத்துக்கு கொண்டு வந்தார். நம்ம நாட்டோட பாரம்பரியம், கலாச்சாரத்தை எங்க உணர்த்த முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இங்க கூட்டு வந்து காட்டினாருங்க. உலக மொழிகள்ல நம்மளுடைய திருக்குறளை மொழிபெயர்த்து கொண்டுட்டு போய் சேர்த்திருக்கிறார். எங்கப்போ இந்த ஐநா சபையில போய் யாதும் ஊரே யாவரும் கேள்வி பேசியிருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வேஷ்டி சட்டையில போயிட்டு இருக்கிறார் மோடி அவர்கள். இது எதுவுமே காங்கிரஸ் பண்ணதில்லை. காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு? பாகிஸ்தான்காரன் வருவான், அடிப்பான், குண்டு போடுவான், இங்க இருக்கிற சாவான், கை கால் போவோம். ஆனா பிரைம் மினிஸ்டரா இருந்த அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், எல்லாரும் நம்ம எல்லாம் சொன்னோம்ல பொம்மை பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் எல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குன இந்த நடிகர். நடிக்கிறவங்களாம் நடிக்கிறதோட இருந்தா நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கருத்து, இந்த குருத்துலாம் சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அப்போ அவர் என்ன சொன்னாரு? நடந்தது நடந்துருச்சு, கருணை அடிப்படையில விட்டுருவோம் நம்ம, இல்லைன்னா மட்டும் நீங்க என்ன தாங்க போய் கழட்டி இருப்பீங்க? ஒன்றும் பண்ண போறது இல்லை. இவங்க அவங்க அடிச்சா அடி வாங்கிக்கிறது, அப்படிதான் இருந்தது. ஆனா இவர் வந்த பிறகு நீ அடிக்கிறியா, ஒரு அடி இங்க விழுந்துன்னு வச்சுக்கோக்கண்ணா, அங்க 10 அடி விழுவோம் அப்படின்னு சொல்லி காட்டினார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்த்தி காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்ப பிரைம் மினிஸ்டரை காங்கிரஸ் சார்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? கருணை அடிப்படையில மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஏன்? அவன் குடும்பத்தை சார்ந்தவன், யாருக்கும் எதுவும் நடந்தாதானே. எவனுக்கும் எங்கேயோ நடக்குது, நமக்கு என்ன போச்சு? நம்ம கொள்ளடிச்சோமா, ஊழல் பண்ணோமா, சொத்து சேர்த்தமா? உலகத்துல, அதாவது இந்தியாவில் அதிகமா அசட் இருக்கக்கூடிய கட்சி எது தெரியுங்களா உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சி. அதுக்குதான் சொத்து அதிகமா இருக்கு. உலகத்திலேயே உறுப்பினர்கள் அதிகமா கொண்டது, தொண்டர்களை அதிகமாக கொண்டது பாஜக. ஆனா சொத்து அதிகமா வச்சிருக்கிற கட்சி, அசட் அதிகமா இருக்கிற கட்சி காங்கிரஸ். அது எங்க பறி போயிடுமோன்ற பயத்துல தொடர்ச்சியா காங்கிரஸால ஜெயிக்க முடியல. ஆம் ஆத்மி வந்தது, அதாலையும் ஜெயிக்க முடியல. அதனால திமுகவாது ஏதாவது வருமானு பார்த்தா அதுவும் போச்சு, புஷ்ஷுன்னு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இந்த காக்ரோச், இந்த கரப்பாம்பூச்சி. வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி இருந்தாலே நமக்கு பிடிக்காது, அதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே அடிக்கிறது, நசுக்கி வெளியே கடாசுறது, காலால் செருப்பால் அடித்து வெளியே கடாசுறதெல்லாம் நம்ம பண்ணுவோம்.
ஆனா நாட்டுக்கு கரப்பாம்பூச்சி ஆபத்தா இல்லையா? ஏன் ஆபத்துன்னு சொல்றேன் பாருங்க. இன்ன வரைக்கும் செஞ்சதெல்லாம் விட்டு தொலைங்க. இப்ப அவர்கிட்ட இந்தியாவிலே சிறந்த சிஎம் எதுன்னு கேட்டா யார் அப்படின்னு கேட்டா யார சொல்லணும்? ஆனா இவர் யார சொல்லியிருக்காரு தெரியுங்களா? எம்.கே. ஸ்டாலின், பினராயி விஜயன், அப்புறம் யாரு, அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த 3 பேரையும் சொல்லி தொலைச்சிருக்குது அந்த ஆளு, அந்த கரப்பாம்பூச்சி. எந்த அளவுக்கு அந்த ஆளுக்கு அறிவு வளர்ந்துருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல் ஆட்சி செய்தவர் ஸ்டாலின் அவர்களாம். ஐயோ, கேட்கவே அவ்வளோ இதா இருக்கு. ஏன்? 5 வருஷம் தாங்க அவர் கையில கொடுத்தாங்க மக்கள். சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷத்துல வாங்காத கடனை 5 வருஷத்துல வாங்கி தமிழ்நாட்டை கடங்கார மாநிலத்துல முதல் மாநிலமா கொண்டுட்டு போய் தமிழ்நாட்டையே திவாலாக்க பார்த்தவர் ஸ்டாலின் அவர்கள். இந்த பெருமை கண்டிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சேரும். அதனாலதான் இவர் சொன்ன அந்த 3 பேர் இருக்காங்களா, அந்த 3 பேருமே விக்கெட் அவுட், விக்கெட் காலி. அந்த 3 பேரையும் இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல புதிய கூட்டணி வேற உருவாக போதான். யாரு? இந்த கரப்பாம்பூச்சி, இங்க இருக்க விடியாத கட்சி, அப்புறம் இந்த பினராயி, அப்புறம் இந்த யாரு அரவிந்த் கெஜ்ரிவால், இதுங்கெல்லாம் கூட்டணி வச்சு அடுத்தது வந்து பப்பு ராகுல் இது வேக மாட்டேங்குது, வேற யாரையாவது பிரைம் மினிஸ்டரா கொண்டுட்டு வரணும்னு முயற்சி பண்ண போறாங்களாம். வேடிக்கையா இருக்கு. அந்த கரப்பாம்பூச்சி ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதற்கு பின்னாடி போய் கரப்பாம்பூச்சி காலு கக்கூச கழுவுறது, அதாவது கரப்பாம்பூச்சிக்கு கக்கூஸ் கழுவுற வேலை யாரு பாக்குறாங்கன்னா அது இந்த பிரகாஷ்ராஜ். அவங்களுக்கு போய் ஒத்து உதறது, அவங்களுக்கு வந்து அரசியல் நம்ம சொல்லி தரணும். இங்க இருக்கிறது வந்து கேன்சர் மாதிரி, வியாதி மாதிரி, இதை வந்து நீங்க நீக்கணும், ஒழிச்சு கட்டணும் அப்படின்றாரு. இதே மாதிரி தான் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொன்னார். அப்புறம் டெங்கு மலேரியா போன்றது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ திமுக தோத்து போய் ஸ்டாலின் அவர்கள் தோட்டக்கார மாதிரி வீட்டுல துண்டு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். மறந்து போச்சா? கண் எதிரே தானே பார்த்துட்டு இருக்கிறாரு. காசு வருதுன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா, பிரகாஷ்ராஜ் அவர்களே, நீங்க ஒரு தொகுதியில நின்னீங்களே, டெபாசிட் வாங்க முடிஞ்சுதா? வாங்க முடியலல்ல. உங்க மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதான். நீங்க போய் யாருக்கு என்ன கக்கூஸ் கழுவுனாலும் இவ்வளவுதான், விழுவுற 4 ஓட்டு அவ்வளவுதான் விழுவும். ஆனா மோடி அவர்களோட செயல்பாட்டை பார்த்து இந்திய மக்கள் தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாரத பிரதமராக தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறார். ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாத ஒருத்தர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்கிறது சிரிப்பா இல்லாம இருக்குமா? காங்கிரஸ் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? டிஜிட்டல் இந்தியாவா? கீரை விற்கிறவங்க எல்லாருமே வந்து கியூஆர் கோடு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. இப்ப பாருங்க, கீரை விற்கிறவங்கல இருந்து, பால் விற்கிறவங்கல இருந்து, ஏன் விளக்க மாதிரி விற்கிறவங்கல இருந்து எல்லாருமே கியூஆர் கோடு யூஸ் பண்றாங்க. அது தெரியாத ஆட்களே இல்லை. இதனால என்ன ஆச்சு? எல்லாருமே வங்கி கணக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. உள்ள எவ்வளவு வருது, வெளியே எவ்வளவு போகுது, எல்லாமே தெரியும். யாரும் யாரையும் ஏமாத்த முடியாது. அப்படி மாறிட்டு இருக்கு. இப்பெல்லாம் நீங்க பாக்கெட்ல காசு எடுத்துட்டு போக மாட்டீங்களே. ஏன்? காங்கிரஸ்காரங்க கூட இப்ப கையில காசு வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அக்கௌண்ட் தான். ஒரு போன் எடுத்துட்டு போனா போதும், நீங்க எங்க வேணாலும் போகலாம், செலவு பண்ணலாம், உங்களுக்கு தேவையானது அத்தியாவசியமானது எல்லாத்தையும் வாங்கிக்க முடியும். ஆனா இதெல்லாம் எதிர்த்தது காங்கிரஸ். இந்த அளவுக்கு நாட்டுக்கு எது தேவைன்னு தெரியாது, எதை கொண்டுட்டு வரணும்னு தெரியாது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே இருக்காது, முதலீடுகளை கொண்டு வருது எந்த ஒரு வெங்காயமும் இருக்காது. ஆனா அந்த காங்கிரஸ், இந்த கம்யூனிஸ்ட், இவங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த பிரகாஷ்ராஜ் பேசுறது இருக்கு, ஐயோ பொறுத்துக்க முடியலைங்க. அந்த வீடியோ பார்த்தோம்னா பாரத பிரதமரை ஒருமையில பேசுறது. நானாவது வந்து பிரகாஷ்ராஜ் அவர்களை மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நடிகருக்கு நான் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அவரு இவ்வளவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி, பாரத பிரதமர். உலக நாடுகளே அவரை வந்து போற்றி வணங்குது. மோடி அவர்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு உலக நாடுகள் மத்தியில. அவரை போய் இவர் வந்து ஒருமையில பேசிட்டு இருக்காரு. வேடிக்கை இல்லை இதுல. இதைதான் நான் சொல்லணும்னு வந்தது. இப்போ பிரகாஷ்ராஜ் அவர் வந்து என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. ஏன் தெரியல, இந்த பாஜக வந்து அவங்களை திட்டினா எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை. இங்கெல்லாம் திமுக இருந்தது பாருங்க, நைட்டோட நைட்டா போய் கைது பண்ணுவாங்க. காம்பவுண்ட் சேவர் ஏறி குதிச்சு போய் கைது பண்ணுவாங்க. யாராவது திமுகவுக்கு எதிராக பேசினா அவ்வளவுதான். ஆனா பிரைம் மினிஸ்டரை என்ன வேணாலும் சொல்லலாம், அமித்ஷா அவர்களே என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க. அதனாலதான் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான வாடகை வாயர்கள்லாம்.
அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பிரகாஷ்ராஜ் அவர்கள் எந்த நேரத்துல வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தேன். இது எப்படி இது பாஜக இப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க பண்ணல, அவரே பண்ணிக்கிட்டாரு. ஆப்பா அவரே சொல்லிக்கிட்டாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு 4 இடத்துல ஓட்டுரிமை இருக்குதாம் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு. சட்டப்படி ஒருத்தருக்கு ஒரு இடத்துல தான் இருக்கணும். இவருக்கு 4 இடத்துல இருக்கிறதுனால இவரை எப்ப வேண்டுமானாலும் கைது பண்ணலாம். இந்த கைது நடவடிக்கைன்றது எப்ப வேண்டுமானாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் கைது பண்றது மட்டும் இல்ல, நாடு கடத்தணும்னு நினைக்கிறேன். பாரத நாட்டை ஒரு ஆள் குறை சொல்றான்னா அவன் எதுக்கு இங்க வாழணும்னு தெரியல. இங்க கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு, இங்க இருக்கிறத சம்பாரிச்சுக்கிட்டு, நம்ம காசுல பொழைச்சிக்கிட்டு, நமக்கு எதிராகவே அசிங்கமா பேசிட்டு இருக்காங்களே, இந்த ஆளை இன்னுமா இந்தியாவில் வச்சிருக்கணும்? தயவு செஞ்சு இந்தியா விட்டு இந்த ஆளை நாடு கடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரகாஷ்ராஜ் அவர்களே நீங்க நேர்ல பார்த்தா எப்படி வச்சு கொஞ்சுவீங்க அப்படின்றத, என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறேன். ஐ ஆம் வெயிட்டிங்.